ஹலோ விஸ் அனைவருக்கும் வணக்கம். இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் பயங்கர ஒரு மோதல் நிகழ்ந்துருக்கு. முக்கியம் பாத்தீங்கன்னா காசா மீதான இந்த போருக்கிடையே யாரெல்லாம் எந்தெந்த தலைவர்லாம் வந்து காசாவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்களோ அந்தந்த தலைவர்லாம் போட்டு தள்ளிட்டு இருக்குது. முக்கியம் பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஈரான் நாட்டுக்கு வந்து ஹமாஸ் தலைவர் வந்து படுகொலை செய்யப்பட்டாரு. ஈரான் மற்றும் அந்த நாடுகளை சுற்றியுள்ள போராளி குழு எல்லாம் ஒன்று சேர்த்திருக்கு இஸ்ரேலை தாக்குறதுக்கு. குறிப்பா தன் நாட்டுக்கு விருந்தாலே வந்த ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியா படுகொலை செய்யப்பட்டதுதான் இப்ப பெரிய ஒரு கோபத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் கிடையாது, அதே நாள்ல லெபனான்ல நடந்த அதாவது ஹிஸ்புல்லா தலைவரையும் வந்து தாக்குதல் நடத்தி கொண்டிருக்காங்க. இந்த ரெண்டு காரணத்துக்காக மிகப்பெரிய தாக்குதலை இஸ்ரேல் சந்திக்க போறதா உலக நாடுகள் தெரிவிச்சிட்டு வருது. முக்கியம் பார்க்க போனோம்னா இதனாலதான் போர் பதட்டம் மத்திய கிழக்கு நாடுகள்ல சூழ்ந்துட்டு இருக்கு. கடந்த ஜூலை 30 ஈரானுடைய புதிய அதிபரா மசூத் பெஸ்கியான் வந்து பதவியேற்றாரு. அந்த பதவியேற்க வந்தவர் தான் ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியா. அதனால தான் பதவியேற்பு விழா முடிஞ்ச பிறகு அவருக்காக ஒதுக்கப்பட்ட விருந்தினர் குடியிருப்புல அவர் தங்கியிருக்கும் போது தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த அமைப்பு எல்லாமே மொசாத் அமைப்பால இஸ்ரேலுடைய உளவு அமைப்பான மொசாத் மூலமா இதை நிறைவேற்றிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தாக்குதல் அவர் மட்டும் கிடையாது, அவர் மெய்காவலர்களும் தாக்குதல் இறந்திருக்காங்க. இதனால ஆத்திரம் அடைஞ்ச ஈரானுடைய உச்ச தலைவர் அயதுல்லா அலி காமனி வந்து எங்க நாட்டுக்கு விருந்துக்கு வந்த தலைவரையே இஸ்ரேல் கோழைத்தனமா கொலை செஞ்சிருக்கு, இதுக்கு நாங்க சும்மா விட மாட்டோம், பழிதிக்காம விட மாட்டோம், எங்களுடைய விருந்தினரை எங்க மண்ணிலே வச்சு கொலை செஞ்சதுக்கு பதிலடி கொடுக்கறத ஒரு கடமை நினைக்கிறோம் அப்படின்னு அதிரடி அறிவித்தாரு. இதுக்கு பிறகுதான் உலக நாடு ஃபுல்லா மிகப்பெரிய ஒரு பதட்டம் அதிகரிச்சது. முக்கியமா அதே நாள்ல லெபனானிலிருந்து செயல்பட்டு வரும் ஹிஸ்புல்லா அமைப்போட தலைவர் வந்து தளபதி பவுஸ் சூக்கரை இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி அவரையும் கொண்டிருக்கு. இதனாலதான் ஹிஸ்புல்லா அமைப்பு பயங்கர கோவப்பட்டது. பெயில்ஹில் நகர ஏவுகணை மூலமா தாக்குதல் நடத்துச்சு. ஆனா இஸ்ரேலுடைய அயன்டோம் அமைப்பு மூலம் அது தாக்குதலை வந்து முறியடிச்சிருக்கு. இருந்தாலும் பல வழிகள் தாக்குதல் நடத்திட்டு வருது ஹிஸ்புல்லா. அது மட்டும் கிடையாது, அடுத்த கட்ட தாக்குதலுக்கு தயாராயிட்டு வருது. இஸ்ரேல் அடுத்தடுத்து நடத்திய இந்த தாக்குதலால தான் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. அதுவும் பாலஸ்தீனத்தில் ஹமாஸ் அமைப்பும் ஹிஸ்புல்லா, ஈரான், ஹவுத்தில் உள்ள போராளி குழு அப்படின்னு இஸ்ரேலுக்கு எதிர்ப்பா இது குழுக்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்திருக்கு. எந்த நேரத்திலும் தாக்குதல் நடத்தலாம் அப்படின்னு உலகம் முழுவதும் ஒரு பெரிய ஒரு அச்சம் நிகழ்ந்திருக்கு. குறிப்பா இந்த மாசம் 5ஆம் தேதியில இருந்து, அதாவது ஆகஸ்ட் 5ல இருந்து இஸ்ரேல் மீது எப்போதான் தாக்குதல் நடத்தப்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அமெரிக்க உளவுத்துறை வந்து தெரிவிச்சிருக்கு. இது மேலும் வந்து பரபரப்பு வந்து ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலையில் தான் அமெரிக்க ராணுவ ஜெனரல் வந்து மைக்கேல் குர்லா இஸ்ரேல், ஜோர்டான் போன்ற நாடுகளுக்கு பயணம் செஞ்சு அங்குள்ள நிலவரத்தெல்லாம் கேட்டு வந்திருக்காரு. முக்கியமா பாத்தீங்கன்னா ஜோ பைடன் வந்து இஸ்ரேல் பிரதமரிடம் போன் பண்ணி உங்களுக்கு வந்து எப்போதும் ஆதரவா இருப்போம் அப்படின்னு அமெரிக்கா தெரிவிச்சிருக்கு. ஓமன் வளைகுடாவில் உள்ள ஏற்கனவே முகாமிட்டிருந்த போர் விமானங்களும் ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பலும் தயாரா இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டிருக்கு. மேலும் கூடுதலா போர்க்கப்பல்களும் விமானங்களும் அனுப்பி வைக்க அமெரிக்கா முடிவு செஞ்சிருக்கு. அதே போல பிரிட்டனும் இஸ்ரேலுக்கு ஆதரவா 2 போர்க்கப்பல்கள், 2 போர் விமானம் அப்படின்னு பயங்கரமான ஆதரத்தோடு அனுப்பியிருக்கு. இதுவும் பெரிய ஒரு பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு. அனுப்பியிருக்கும் வேளையில் தான் மத்திய கிழக்கு நாடுகள்ல பயங்கர ஒரு பதட்டம் நிலவி வருது. இஸ்ரேல், லெபனான், ஈரான் இந்த 3 நாடுகளில் உள்ள தங்களுடைய குடிமக்கள் வந்து பத்திரமா இருக்க சொல்லி இந்தியா, பிரிட்டன், அமெரிக்கா போன்ற நாடுகள் வந்து வெளியிட்டிருக்கு. முக்கியம் பாத்தீங்கன்னா லெபனானில் உள்ள குடிமக்கள் வந்து அங்கிருந்து உடனடியாக வெளியேறுங்க அப்படின்னு சொல்லிருக்கு. அது மட்டும் கிடையாது, இந்தியாவிலிருந்து வருகிற 8ஆம் தேதி வரையும் இஸ்ரேலுக்கு இருந்து விமான சேவை வந்து நிறுத்தப்பட்டிருக்கு. இந்த அசாதாரண போர் மேகம் சொல்றதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா அது காசா மீதான இஸ்ரேல் போர் தொடுத்தது தான் முக்கிய காரணம். ஹமாஸ் தாக்குதலுக்கு பதிலடியா 2023 அக்டோபர்ல பாலஸ்தீனத்தின் காசா மீது இஸ்ரேல் போர் தொடுத்தது. இந்த போர்ல இதுவரை 40,000 பேர் வெளியாயிருக்காங்க. பாலஸ்தீனத்தை சேர்ந்த மக்கள் வந்து 39,000 பேர் வெளியாயிருக்காங்க. இஸ்ரேல் மக்கள் வந்து 1000 பேர் வெளியாயிருக்காங்க. முக்கியமா இதனால உலக நாடுகள் எல்லாமே கண்டனம் தெரிவிச்சிட்டு வருது. ஆனா இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்பை அழிக்காம நாங்க விட மாட்டோம், இந்த போரை நிறுத்த மாட்டோம் அப்படின்னு இந்த தாக்குதலை தீவிரப்படுத்திட்டே இருந்திருக்கு. மேலும் தனக்கு இடையூறா இருக்கிற மற்ற அமைப்புகளோட தலைவர்களை குறிவிச்சு தாக்குதல் நடத்ததா சொல்லப்படுது. கடந்த ஏப்ரல் மாதம் கூட ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி இறந்தது கூட வந்து ஹெலிகாப்டர் விபத்தில் வந்து இறந்தாரு. இதோட பின்னணியிலும் இஸ்ரேல் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதுபோல தனக்கு எதிரியா உள்ள அனைத்து அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தலாம் அப்படின்ற ஒரு சூழல் நிலை வந்திருக்கு. முக்கியம் பார்த்தீங்கன்னா அனைத்து அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து இஸ்ரேலை பழிக்கப்படுத்திக்கிறதுக்கு மிகப்பெரிய தாக்குதல் நடத்தலாம் அப்படின்ற நிலை ஏற்பட்டிருக்கு.